1000 வருடங்களுக்கு பழமையான சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலில் இன்றைக்கும் 365 லிட்டர் பால் அபிஷேகமும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் இந்த கோயிலுடைய பெருமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இதை விட பெரிய பெருமையும் சக்தியும் உடையது தாங்க இந்த கோயில். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வாயு தீர்த்தம், வருண தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அனுமன் தீர்த்தம், யம தீர்த்தம் அப்படின்னு எல்லா தீர்த்தங்களையும் சுற்றி இருக்குதுங்க. இந்த கோயில் நடுவில் இருந்து தெய்வீக மலை அப்படின்ற பேர் பெற்றிருக்குங்க. இந்த மலை என்ன மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தீர்த்த மலையில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் சிவன் கோயில் தாங்க அது. இந்த கோயிலுக்கு இவ்வளவு தான் சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறையவே இருக்குங்க. இதனுடைய சக்தியும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அளவில்லாததுங்க. இந்த கோயில் பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முழுசாக போய் பாருங்கள். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊத்தங்கரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. ஊத்தங்கரைக்கு நிலையே இருக்கிற அனுமன் தீர்த்தத்தை குளிச்சுட்டு இந்த தீர்த்தமலைக்கு போய் ராமதீர்த்தத்தில் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஊத்தங்கரையில் இருக்கிற ராமர் தீர்த்தம் அனுமன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இப்போ வந்து ஊத்தங்கரையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிற இந்த தீர்த்தமலைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தூரம் உள்ளே போக வேண்டியிருந்தது. அங்கே நாங்கள் போகும்போதே 5 மணி ஆகிடுச்சு. அதனால் வழியில் இருந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் பெருசாக தாங்க இருந்தது. அதுக்கு போல் ஏன்னா மலை மேலே இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வந்து மூடிடுவாங்க 6 மணிக்கெலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முதல்ல வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ ரோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கார் போகிற அளவுக்கு தான் ரோடு இருந்தது. கார் பார்க்கிங் இடம்லாம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. கார் பார்க்கிங்க்கு வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. டைம் நாங்கள் வந்து வேகமாக வந்து வண்டியை உள்ளே விட்டுட்டு வேகமாக போகலாம். ஏன்னா 6 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டெப்ஸும் இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் மண் தரையும் இருக்குங்க. அதனால் எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆகும். அந்த அளவு வந்து நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலையடி வரத்தில் இங்கே வந்து சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இருந்தது. அதையும் வந்து வரும்போது பார்க்கலாம். ஏன்னா மலை மேலே போயிட்டு வந்துட்டால் நல்லது அப்படின்ட்டு முதல்ல நாங்கள் மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அப்போது குரங்குலாம் நிறையவே இருக்குங்க. நீங்களாம் குரங்குக்கு பயப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் கையில் எதுவும் எடுத்து போகாமல் இருக்கிறது நல்லது. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் எடுத்து போனோம். அதை கூட குரங்கு வந்து இந்த மாதிரி வாங்கி குளிச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு தான் போச்சு. 2-3 குரங்கு வந்ததுங்க. வாட்டர் பாட்டிலில் குறி வச்சு வந்து வாங்கி குடிச்சிட்டு தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உள்ளே நாங்கள் நடந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் தாராளமாக ஆகுது. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்ததுனால ஓகே தான். ஆனால் நாங்கள் வந்து லேட்டாக போனதுனால கொஞ்சம் இருட்டிடுச்சு. கோயில் மூடிடுவாங்களோ அப்படின்ற பதட்டத்துலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் வேகமாகவும் போனோம். உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் தாங்க பார்த்தோம். அங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குறது தான் ராமர் தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பாவமும் வந்து போகும். ராமர் வந்து சிவபெருமானை வழிபடுறதுக்காக உருவாக்கின தீர்த்தம் அதுன்றதுனால இதுக்கு ராமர் தீர்த்தம்னு பேர் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா குமர தீர்த்தங்க. குமரர் அதாவது என்னது குமர தீர்த்தம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தேவர்கள் படைத்தளபதியாக இருக்கும்போது அபிஷேகம் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தலையில் தெளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அறிவு ஞானம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கௌரி தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. கௌரி தீர்த்தம் வந்து அம்பிகையை வந்து இந்த தண்ணியை வச்சு தான் சிவனை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சிவனுடைய உருவத்தில் பாதி எடுத்துக்கிட்டாங்க உடலில் அப்படின்றதுனால திருமண வரம் வேணுன்றவங்களாம் அந்த தீர்த்தத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னி தீர்த்தங்க. இது வந்து கொஞ்சம் உள்ளவா இறங்குற மாதிரி இருக்குது. அந்த தீர்த்தத்துக்குள்ளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதில் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பாவமும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்திய தீர்த்தங்க. அகத்திய தீர்த்தம் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குடிச்சிங்கன்னு சொன்னால் உடல் உபாதைகள் அதாவது வயிற்று வலி இதெல்லாம் வந்து நல்லாவே போகும். ஏன்னா மூலிகைகள்லாம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீர்த்தத்தை தான் வந்து எல்லோரும் குடிக்கிறதுக்கும் சமையல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மூலிகைகளாக இருக்கிற இந்த தீர்த்த மலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா ரொம்பவே மூலிகைகள்லாம் மிகுந்து இருக்குங்க. குளிக்கிறது மட்டும் இல்லை, குடிக்கிறதும் இங்கே வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றதுனால ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு இடமா தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு போங்க.
தீர்த்தமலையில் இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தமும் வந்து ஒரு அதிசயந்தாங்க. அதை முடிச்சுட்டு இந்த கோயிலில் நாங்கள் சுற்றி வந்தோம். சிவபெருமானை வணங்கிட்டு முருகப்பெருமானும் இருக்கிறாரு, அவரையும் வணங்கிட்டு வந்தோம். புற்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை சுற்றி கயிறு கட்டினாங்கன்னா திருமணம் வரம் வேண்டவங்களாம் புற்றை சுற்றி கயிறு கட்டுறாங்க. அதே வந்து தொட்டில் கட்டுறவங்களாம் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக தொட்டில் கட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வரம் வேண்டுனாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது தான் வந்து ஐதீகங்க. ஏன்னா ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு இதை வந்து காட்டுது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதை பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இருட்டிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு லைட் வெளிச்சலாம் இருந்தது. வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன இடம் தான் அந்த 4 ஜீவசமாதி இருந்தது இல்லையா, ஜடைமுனிவர் அப்படி ஜீவசமாதி, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம். இப்போ பாருங்கள், இந்த ரோடு வந்து கொஞ்சம் மண் தரையாக இருக்கும், கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்க. நடுவில் இருக்கிறது ஜீவசமாதி. அதுக்கு அப்புறம் வந்து பிள்ளையார் முருகர் சாமி, இவர் தாங்க அந்த சாமியார், ஜடை சாமியார்னு பேர். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 சாமியாருடைய ஜீவசமாதியும் பக்கத்துலேயே இருந்தது. அவங்கள வணங்கிட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து கீழே பார்த்த இடம் தான் அந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுங்க. அதுவும் பெரிய கோயிலாக தான் இருந்தது. அதை பற்றி முழுசாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இருட்டிச்சு நாங்கள் போகும்போதே. அதனால் சின்னதாக பார்த்துருக்கேன். நல்லாவே இருந்தது, சாமியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதுதான் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில். இதை பற்றி எப்படி வரலாம், என்ன டீட்டெயில் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பகல் நேரத்தில் வந்திருந்தால் ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் இன்னொரு முறை நம்ம கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச ஒரு வீடியோ போடலாம், பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் கோயில் பற்றின வீடியோ எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.